பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற கிராஸ் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்த போகிறோம். அநேக நன்மைகளை செய்த ஆண்டவர், ஒரு குறையில்லாமல் நம்மளை காத்து நடத்தினார். அந்த ஆண்டவர் உயர்த்தி நம்ம பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமா ரெண்டு கைகளை தட்டி ஆமென். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாம் சந்தோஷமா பாடுவோமா? அவர் நன்மை செய்தார். ஒரு குறை இல்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 வருஷத்தை நன்மையினா மூடி சுட்டி மகிழ்ந்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முடி சூட்டி மகிழ்ந்தாரே, மூடி சூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. சொல்லுங்க. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. சொல்லுங்க. ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. கைகளை முடி சொல்லுவோமா? ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதலே, எங்க வாழ்க்கையில் ஆயுளெல்லாம் எங்களை நடத்துகிறவர் எங்க கூட இருக்கிறீர். ஓ சந்தனரகணலரா சொல்லுவோமா? எங்களை காக்கிறவன், எங்களை பார்க்கிறவன், எங்களை அபிஷேகி வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது சொன்ன வசனத்தின்படி எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நீர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாது. அவர் நன்மை செய்கிறவன், அவர் நன்மை செய்கிறவன், அவர் நல்லவன், அவர் வல்லவன். நன்மை குறையாது. நன்மை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லையே, நன்மை இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்க. நான் நன்மை செய்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நன்மையினால திருப்தியாக்குகிறவன், நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் சுற்றி தெரிந்தார். நிச்சயமா அந்த ஆண்டவர்களுக்கு ஒரு நன்மை செய்வான். நன்மை செய்ய போறீங்க. நாள் ஆராதிக்கிறேன் ஜனங்களுக்குள்ள ஒரு நன்மை உண்டாகட்டும். துதிக்கிறேன் ஜனங்களுக்குள்ள பெரிய விடுதலை உண்டாகட்டும். அப்படியானவரை நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஏலோகியம் விடுதலை ஊழியத்தினுடைய இந்த டிவி நிகழ்ச்சியானது 1.5 வருஷங்களுக்கு மேலாக, ஒரு 80 எபிசோட்டுக்கு மேலாக
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளில் கர்த்தர் இதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து வருகிறார். தொடர்ந்து இந்த ஏலோகியம் ஊழியத்தினுடைய இந்த விடுதலையின் வார்த்தை என்றதான இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், இந்த ஊழியங்களை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த நன்மை நமக்கு எப்படி வரப்போகிறது என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அந்த நன்மையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போறாராம். அப்ப நன்மை செய்யும்படியாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தருடைய கண் உங்க மேல இருக்க போகுதுங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை மறுபடியும் என்ன செய்கிறேன், சொந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அநேக நேரங்களில் நீங்கள் அநேக இடங்களில் சிறைப்பட்டு போய் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஒருவேளை ஊரை விட்டு ஒதுங்கி தூரமாய் போய் வெளி தேசத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொந்த தேசங்களுக்குள்ளாய், சொந்த பட்டணங்களுக்குள்ளாய், சொந்த ஸ்தானத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வர போகிறாராம். அங்கே அவர் செய்கிறதான வார்த்தை, சொல்ல போகிற வார்த்தை என்னன்னா, நான் உங்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். வாரிங்க வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களை கட்டுவேன், அவர்கள் என்ன செய்ய மாட்டேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தருடைய கண் உங்க மேல இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை செய்ய போறாருங்க. உங்களை சொந்த தேசத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த பாபிலோன் தேசத்தில் எருசலேமின் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அடிமையாய் அவர்களை கடந்து போகிறார்கள். அந்த 70 வருஷம் அந்த சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வருஷங்களை தோராயமாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 597வது வருடத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்கள், பாபிலோனில் என்ன செய்தார்கள், சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சிறையிருப்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 29வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் சிறையிருப்புக்குள்ள போனாங்க? பாபிலோன்ல 70 ஆண்டுகள். ஆண்டு சொல்றாரு, இந்த 70 ஆண்டுகள் நிறைவேறின பின்பு உங்களுக்கு என்ன செய்ய போறேன், நான் இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். எருசலேமின் ஜனங்களை எருசலேமுக்குள்ள என்ன செய்ய பண்றேன், திரும்பி வர பண்ணுவேன். சிறை பிடிக்கப்பட்ட 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மையை அனுபவித்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்குள் அடிமையாய் போகும் பொழுது நிச்சயமாய் அவர்கள் தீமையை அனுபவித்திருப்பார்கள், வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருந்திருக்காது, அந்நிய ஆராதனை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அந்த பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. 70 ஆண்டுகள் அடிமைத்தனம். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த 70 ஆண்டு நிறைவேறின பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறான், நான் இவ்விடத்துக்கு உங்களை என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணி இந்த நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய போறேன், நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அநேக நேரம் உங்க வாழ்க்கையில பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்ததை போல உங்க வாழ்க்கை சிறையிருப்பில் இருக்குதாம். கடன் பிரச்சனையில், ஐயோ நான் கடன்ற பிரச்சனையில் பிரதர் 5 வருஷமா கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு 10 வருஷமா கடன் பிரச்சனை இருக்கிறது, 10 வருஷமா எனக்குள்ள வியாதி இருக்கிறது, 10 வருஷமா என் குடும்பத்தில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, 2 வருஷமா தேவையில்லாத குழப்பத்தனங்கள் சந்திக்கிற சில சிறையிருப்பு உங்களுக்குள்ள இருக்குதா? உலகம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதா? மனுஷர்கள் உங்களை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறாங்களா? பிரச்சனைகளை உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதா? எப்படி 70 வருஷங்கள் எருசலேம் ஜனங்கள் பாபிலோன் அடிமையா இருந்தார்களோ அதே போல நீங்க அடிமைத்தனத்தை உணர்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களை திரும்பி வர பண்ண போறாரு. உங்க பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர், உங்கள் பாடுகளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய பண்ணுவாரா, திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய பண்ணாரா, திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 32ல 41 வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் பேசுறார் பாருங்க. 32:41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை என்னை பார்த்து சொல்ல, அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, வாசிங்க. அவர்கள் மேல்
சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அவர் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் அவர்கள் இந்த தேசத்தில் என்ன செய்வேன்? நிச்சயமாய் நாட்டுவேன். எருசலேமிலே வேரோடு பிடுங்கப்பட்டவர்கள், எருசலேமில் இடிக்கப்பட்ட வாழ்க்கையை உணர்ந்து எருசலேம் ஜனங்கள் பாபிலோனுக்குள்ள போய் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை பிடுங்கப்பட்ட வாழ்க்கை. 70 வருஷம் அவங்க சொந்த தேசத்தில் நடப்படலை. அவருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டது, அவருடைய வாழ்வாதாரம் நொறுக்கப்பட்டது. அவள் சொந்த தேசத்தை விட்டு 70 வருஷம் என்பது ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். அப்போ ஒரு குழந்தை பிறந்து வயதான தாத்தா ஆற வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு தலைமுறையே அடிமைத்தனமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறை 2 தலைமுறை என்ன வாழ்ந்திருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்தார்கள். இப்போ அந்த அடிமையாய் வாழ்ந்த ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து. ஐயோ, நான் பிரச்சனையில் இருக்கிறேன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எந்த அடிமைத்தனமாய் இருந்தாலும் பாபிலோன்ல இருக்கிற எருசலேம் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தாருன்னா, அவங்க மேலே இரக்கம் பாராட்டினான்னா உங்க மேலே கர்த்தர் இரக்கம் பாராட்ட போகிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர்கள் என்ன செய்வேன்? இந்த தேசத்தை நிச்சயமாய் நாட்டுவேன். உங்கள் ஆண்டு அந்த தேசத்தில் நாட்டுவார். பிரியமானவர்களே, நீங்க பிடுங்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா? ஒரு அடிமைத்தனத்தில் போய் மாட்டி இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை அறுப்புண்டு போன வாழ்க்கையா இருக்குதா? கர்த்தர் சொல்ல, நிச்சயமான உங்களை நாட்டுவேன். நீங்கள் அறுப்புண்டு போவதில்லை. நன்மை உண்டாக உங்களை அந்த தேசத்துக்குள்ள திரும்பி கொண்டு வருவாருங்க. நீங்க சரிப்பட்டு போன தேசத்துக்குள்ளிருந்து விடுதலையாகி சொந்த தேசத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். உங்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலினுடைய சிறையிருப்பையும் நாம் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை என்ன செய்ய போறேன்? கட்டுவிப்பேன். உங்க சிறையிருப்புல இருந்து திருப்பி கொண்டு வர போறாருங்க. சிறைச்சாலையில் எப்படி ஜாமீன் எடுக்கிறத போல கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிறையிருப்புல இருந்து ஒரு விடுதலை கொண்டு வந்து, சிறையிலிருந்து கொண்டு வந்து, சிறையிருப்புல இருந்து கொண்டு வந்து, அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி கொண்டு வந்து மறுபடியும் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறாரா? நான் அவர் முன்னிருந்தது போல உங்களை கட்டுவித்து. வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய. பாருங்க, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்றாரா, நான் செய்யும் நன்மைகள் எல்லாம் அவர்கள் கேட்க போகிறார்கள். பூமியின் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க? மகிழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையா இருக்கும் என்று சொல்லி நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மைகளுக்காக என்ன செய்ய போறாங்க? சமாதானத்துடன் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குவார். ஏன்னா ஆண்டவருடைய நன்மை வரும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவர்களுக்குள்ள ஒரு திகில், ஒரு சமாதானம் உண்டாங்க. அந்த ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். சிறையிருப்புல இருந்து ஒரு விடுதலை வரப்போகுதுங்க. இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை வந்தது போல உங்களுக்கு வருங்க. உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், ஐயா என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, என் வாழ்க்கையே சிறைப்பட்டு போய் கிடக்கிறது, எனக்கு விரோதமாய் அநேக நெருக்கங்கள் இருக்கிறது, அநேக பாடுகள் இருக்கிறது, ஆண்டவர் சொல்றார், முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பேன். முன் எப்படி உங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருந்துச்சு, முன்னிலைமை இருந்ததை பார்க்கையில் பின்னிலைமை உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்க போகுதுங்க. ஆண்டவர் நன்மை உண்டாக உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் உங்களை எழுப்ப போறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்மை வரும், உங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 42:10 வாசிங்களேன். எரேமியா 42:10. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். நீங்க இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தீங்கன்னா நான் உங்களை என்ன செய்வேன்? கட்டுவேன். உங்களை இடிக்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன். உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு அப்போ ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் விலகின பொழுது அநேக தண்டனைகள் அவர்கள் அனுபவம். 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்து விக்கிரக ஆராதனைகள், அந்நிய வழிபாடுகள், இப்படி அநேக பாவங்கள் அவங்க விழுந்து போகும் பொழுது தான் அந்த 70 வருஷம் அந்த சிறையிருப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறையிருப்புல இருந்து உன்னை விடுவிக்கிறேன்,
நான் உனக்கு செய்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு சில தீமை வந்திருக்குதா, சில பாடுகள் வேதனைகள் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? உங்களுக்கு வருகிற தீமையிலிருந்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தேவன் உங்களுக்கு அந்த தீமையெல்லாம் நன்மையாக கர்த்தர் மாற்றப் போகிறார். தீமைகளெல்லாம் என்ன மாறப்போகிற? நன்மையாக மாறப்போகிறது. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற கண்களை மூடுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு நன்மை உண்டாக நான் உங்களை கட்டுவேன், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். சிறையிருப்ப நான் திருப்பும் போது கீர்த்தியும் நான் புகழ்ச்சியும் காண செய்வேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கடந்த நாட்களில் 2022 வருஷம் கத்த எனக்கு கொடுத்த பாடம் நீர் மாத்திரம் போதில்லை. ஒரு வார்த்தை எழுதணும், ஆண்டவரை சிறையிருப்ப திருப்பும் போது எனக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சி உண்டாக செய்தாரே. ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் நன்மை உண்டாக உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன், உன்னை இடிக்க மாட்டேன், உன்னை பிடுங்க மாட்டேன் ஆண்டவர் சொன்னாரே. நீங்க ஆண்டோட சமூகத்தை எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. உன் கரம் என்னை தாங்கிடும், உன் கரம் வழி நடத்திடும், உன் கரம் என்னை தாங்கிடும், உன் கரம் வழி நடத்திடும். சிறையிருப்பை திருப்பும் போது கீர்த்தியும் புகழ்ச்சியும் காணச் செய்வார். சிறையிருப்பை திருப்பும் போது கீர்த்தியும் புகழ்ச்சியும் காணச் செய்வார். உம் கிருபை வேண்டுமே, சொல்லுங்க, வல்லமை வேண்டுமே. அப்பா உம்முடைய கிருபை இல்லாம எங்களால வாழவே முடியாதுப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புல ஒரு 70 ஆண்டுகள் ஆண்டு நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நன்மை உண்டாக திரும்பி வர பண்ணுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை போல அடிமையாய் வாழ்க்கிறேன் ஜனங்கள் பாவத்தினால் அடிமைப்பட்டு, வியாதியினால் அடிமைப்பட்டு, சாபத்தினால் அடிமைப்பட்டு வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கலாம், ஓ பிடுங்கப்பட்டு இருக்கலாம், ஓ ஆண்டவரே சோத்திரம், தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம். இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நாட்டி இவருடைய ஆண்டவரை நிலைநிறுத்துவீராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை நிலைநிறுத்தப்பட்டது. தேவன் அவர்களை நிச்சயமாய் நாட்டுவேன், அவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. என் ஜனங்களுக்கு ஒரு நன்மை வரட்டும், இந்த நாட்களில் ஒரு நன்மையை அவர்கள் அனுபவிப்பார்களாக. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், நன்மை உண்டாக என் ஜனங்களை கட்டுங்கப்பா, நாட்டுங்கப்பா, இவர்களை நிலை நிறுத்துவீராக. சிறையிருப்பில் இருந்து, அடிமைத்தன வாழ்வில் இருந்து கர்த்தர் விடுவியும், கர்த்தர் விடுவியும். நன்மை உண்டாக ஒரு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் உங்களை நாட்டுவார், பிடுங்க மாட்டார், ஓ உங்களை இடிக்க மாட்டார், அவர் உங்களை கட்டுவார். உங்க வாழ்க்கை கட்டப்படும், மறுபடியும் நீங்கள் நாட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஓ ரீபா சந்தரகல ரபாபாபா, ஒரு புதிய ஸ்தானத்துக்குள்ள கொண்டு வருவார், முந்தின ஸ்தானம் கொண்டு வருவார். நீங்கள் இழந்து போன மகிமையை கர்த்தர் திருப்பி தருவார். முன்னிருந்த நிலையை பார்க்கிலோ ஒரு நிலைவு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறதற்காக சோத்திரம். அந்த ஸ்தானத்துக்குள்ளாக கொண்டு வர போறீங்க. நன்மை உண்டாக நான் கட்டுவேன் சொன்னீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஊழியங்களும், குடும்பங்களும், வேலை காரியங்களும், தொழிலும் மறுபடியும் கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.